இது ஒரு வித்தியாசமான பதிவு. சுதந்திரம் என்ற சொல் சுதந்திரம் என்றும், உத்திரவு என்ற சொல் உத்தரவு என்றும், சிகப்பு என்ற சொல் சிவப்பு என்றும் நான் பயன்படுத்த வேண்டும். அதுபோல் கட்டடம், இது பேச்சு வழக்கில் உள்ள ஒரு சொல்லாக அமைந்துள்ளது. கட்டிடம், இது அரசு ஆவணங்களிலும் செய்தித்தாள்களிலும் இந்த கட்டிடம் என்ற சொல்லானது பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அடுத்தது காவிரி. இலக்கியத்தில் இந்த காவிரி என்ற சொல்லானது நதியை குறித்து குறிப்பிடப்பட்டுள்ளது. காவிரி பெண்ணே வாழ்க நீ வாழ்க என்று குறிப்பிடப்படுகிறது. அடுத்து காவேரி, CAUVRY, காவேரி என்ற சொல் சினிமா பாடல்கள் நிறைய வருகிறது. காவேரி ஓரம் கதை சொன்ன பாடல் என்றும், காவேரி கரையிருக்கு கரை மேலே பூவிருக்கு என்றும் இந்த காவேரி பற்றி, இந்த சொல்லை பற்றியான பாடல் அமைந்துள்ளது. அடுத்தது கோயில். கோயில் என்பது இலக்கணப்படி சரியாக அமைந்துள்ளது. அது இறைவன் இருக்குமிடமாக பொருள் கொள்ளலாம். கோவில், கோபுரம் மதிலம் கொண்டுள்ளது. இந்த கோயில் இரண்டுமே பயன்பாட்டில் இன்றளவும் உள்ளது. அடுத்தது பட்டணம், நகரத்தை குறிக்கும் சொல்லாக அமைந்துள்ளது. அயோத்தியா பட்டணம். பட்டினம், அதாவது கடலோரத்தில் உள்ள பகுதியாக நகரமாக, இது காவிரிப்பட்டினம் என்று உதாரணம் சொல்லலாம். அடுத்தது சுகம். நான் சுகமாக இருக்கிறேன், சௌக்கியமாக இருக்கிறேன் என்பதற்கு சுகம் என்ற சொல் பயன்படுகிறது. சுபம் என்ற சொல்லில் மங்களம் அல்லது நல்ல சகுனத்தை குறிக்கிறது. திருமணம் நல்லபடியாக சுபமாக முடியுது என்றெல்லாம் சொல்லலாம். ஆக இப்படி தமிழினுடைய இனிமை சொல்லிக்கொண்டே போகலாம். தமிழால் இணைவோம், தமிழால் வளர்வோம், தமிழால் வாழ்வோம். வாழ்த்துகள்.